அப்பா என்ன வேண்டி அடிக்கிற? அந்த பாவி பையன் நல்லவ மாதிரி வந்தான். 4 மாசத்துல நம்ம பொண்ணை இழுத்துட்டு ஓடிட்டான். இந்த கடங்காரி பண்ண காரியத்துக்காக தினம் உங்ககிட்ட அடிய உதவி வாங்க வேண்டியது. ஓடி போனவனை பத்தி நீ ஏன் பேசுற? இழுத்துட்டு வந்து குடி வச்சே ஒருத்தன் அவன் நல்லவனா கெட்டவனான்னு பாத்தியா? அவனால வந்ததுதானே இவ்வளவும். மறுபடியும் டூலெட் போர்டு வேற ஒண்ணு. அம்மா அப்பாவை அடிக்காதம்மா, ஒரு பாவம். மரியாதை சார், யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சார், வீடு வாடகைக்கு. வீடு வாடகைக்கா? யாரு குடித்தன வர போறாங்க? நான் தாங்க. ஆமா, என்ன வேலை பாக்குறீங்க? வேலையா? அதை விட முக்கியமான ஒண்ணு தேடி வந்திருக்கேங்க. முக்கியமான வேலையா? அப்படி என்ன முக்கியம்? அது ஒண்ணு இல்லைங்க, என் மனசுல ஒரு பொண்ணு இருக்கா. அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா. அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கையோட கூட்டிட்டு போலான்னு வந்துருக்கேங்க. ஏண்டா இப்படி எத்தனை பேரா கிளம்பிருக்கிறீங்க? என்ன பாக்குறவங்க லூசா இருக்கானுங்க. என்னடா முறைக்கிறேன்? இந்த வீட்டுல நாய்க்கு பதிலா இவனை வளர்க்கறான்னு போட்டுருக்கு. இத வந்துட்டடா. எங்கடா ஓடிடுற? ஓடாத, நில்லுடா. நீ எதுக்கு தோத்துற சொல்லு. முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா. என்ன பாத்து போங்க. இது என்னடி டிவிஎஸ் சுட்டு? டிவிஎஸ் 1000 ஓட்டிருக்கானே. என்ன மன்னிச்சிருங்க. ஆவே உங்களுக்கு வேற தெரியலையா? அட நோடே. பாத்து எந்திரீ. நீங்க ஆத்துக்கு வாங்க, நான் உங்களை கவனிச்சுக்கிறேன். அதான் தினமும் நடக்கிறது. இன்னைக்கு அவன ஒரு கை பாப்போம் வா. ஒரு கை இல்ல 2 கை பார்க்கலாம் வாங்க. வாடி. வேணுங்க. சாப்பிடு, சும்மா சாப்பிடுங்க. தேங்க்ஸ். கோப்தா பிடிக்கும், ஆனா பரவாயில்ல. டெஸ்டி சாப்பிடு. அவனை புடிங்க. புடிங்க அவனை. புடிங்க. இது புடி. கொடுங்க. எனக்கு வேண்டாம், சுகர் கம்ப்ளைண்ட். உனக்கு எவ்வளவு கொடுத்தான்? அம்சா, என்னை பத்தி கவலைப்படாத. எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. நான் இப்ப மேல மேல போயிட்டே இருக்கேன். இனிமே நம்ம வாழ்க்கையில பிரச்சனையே இல்ல. சொன்னா நீ நம்ப மாட்ட. என்ன ஒரு பயம் அசைக்க முடியாது. அம்சா, யோ இறங்கியா? எதுக்கு இறங்கணும்? யோ பார்த்தா தெரியல, இது லேடிஸ் பஸ். அது பொம்பளைக்கு மட்டும் தான் ஏறணும், ஆம்பளை எல்லாம் ஏறக்கூடாது. இறங்கிக்கல. அப்ப நீங்க 2 பேரும் எதுக்கு ஏறீங்க? யோ காலங்காத்தால வந்திருக்கான் பார் சாவுகிராக்கி. டிரைவர் வண்டியை பீட்டு குடியா. பீட்டுவா? பீட்டுக்காது விடு, உங்க வீட்டுக்காது விடு. என்னால இறங்க முடியாதுப்பா. ஹலோ, காலேஜுக்கு டைம் ஆச்சு, இறங்குறீங்களா ப்ளீஸ்? சார், நான் டியூட்டிக்கு போகணும், ஏற்கனவே டைம் ஆச்சு, கொஞ்சம் இறங்குறீங்களா? சார், டான்ஸ் கிளாஸ் போகணும், டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் இறங்குறீங்களா? டான்ஸ் கிளாஸா? டான்ஸ் கிளாஸ் அவ கொத்தவா சாடி போகணும், ஹாஸ்பிட்டல் கிடக்குறா. யோ இறங்கிய, டைம் ஆச்சே. நோ. ஏன்பா இத்தனை பொம்பளைங்க சொல்ற புரியல? இவங்கிட்ட என்னங்க பேச்சு? டிரைவர் முதல்ல வண்டியை பீட்டு குடியா. தம்பி, பீட்டுனா போலீஸ் ஸ்டேஷன், இறங்கிடுப்பா. நல்லா சொன்னீங்க அக்கா. ஏண்டா ஆம்பளை பையா, உனக்கு அறிவு இருக்கா? இது லேடிஸ் பஸ், ஆம்பளை பசங்க எல்லாம் இதுல ஏறக்கூடாது அப்படின்னு நாங்கெல்லாம் எவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதையும் மீறி உனக்கு நெஞ்சில எவ்வளவு தில் இருந்தா லேடிஸ் பஸ்ல ஏறி எங்க கிட்டயே நீ கில்பாசி வேலை காட்டுவேன். கண்டக்டர் அங்கிள், கண்டக்டர் அங்கிள், இந்த மாதிரி பொறிக்க ஆம்பளை பசங்களை எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் வாயிலே 4 மாத்துனா தான் புத்தி வரும். மேடம், எங்க சொன்னதே கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க. சீ போங்க. இங்க பாருங்க சிஸ்டர், யாராவது பாடுனாங்கன்னா ஒன்ஸ் மோர் கேட்கலாம். நான் அந்த ஆம்பளை பையனை திட்டுறேன், அதுக்கே ஒன்ஸ் மோர் கேட்கிறாரு. ஜென்டில்மேன், யூ ஆர் வெரி வெரி கிரேட். முதல்ல அந்த காவாலி பையனை பஸ் விட்டு காலி பண்ண சொல்லுங்க. அப்பதான் எங்களை மாதிரி லேடிஸுங்களுக்கு எல்லாம் பாதுகா. இது நான் ஒண்ணுமே பேசல, நான் பேசுனதெல்லாம் மறந்துருக்கேன். நான் ஒரு ஊமை பொண்ணு. ஊமை பொண்ணு உன்னை பேச வைக்கணும். எல்லாம் போடுங்க. அம்மா, ஐயா, அப்பா, இல்ல அக்கா, அம்மா, ஐயோ, கணக்கு சார், நீங்க வீட்டுக்கே வந்துருங்க. அம்மா,
யோ நான் தான் ஊருக்கு புதுசு விவரம் தெரியாம ஏறிட்டேன். உனக்கே அந்த தொழில என் தொழிலால தான் இந்த விவகாரமே வந்துச்சு. நம்ம கஸ்டமர் ஒருத்தர் அவசரமா அரேபியா போகணும்னாங்க. சரி பின்னாடி கை மாத்தா பேரிச்சம்பளம் வாங்கிக்கலாமே அப்படின்னு நினைச்சு தச்ச துணியை நானே வீட்டுக்கு எடுத்துட்டு போனேன். காஜா எடுக்கும்போது ஊசி உடைஞ்ச மாதிரி எதிர்த்தாப்புல நான் கடன் வாங்கியிருந்த ஈட்டிக்காரன் வந்துட்டான். அவங்கிட்ட இருந்து தப்பிக்கணுமேங்கிறதுக்காக கையில வச்சிருந்த பருதாவை நானே மாட்டிக்கிட்டேன். அந்த பாவி என்னடான்னா என்ன உண்மையிலேயே ஃபிகர் நினைச்சுக்கிட்டு துபாய் ஷேக் மாதிரி பின்னாடி துரத்த ஆரம்பிச்சான். அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எதிர்த்தாப்புல வந்த பஸ்ல ஏறினேன். என் விதி அது லேடிஸ் பஸ். அம்மா கண்டக்டர் என்ன ஆம்பளைன்னு தெரிஞ்சு போய் நாரா கிழிச்சு எரிஞ்சிட்டான். அதான் நீ பாத்தியே, இனிமேல் இந்த துணியை மொட்டை மாடியில வடாங்காய போடுறதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இப்ப ஜெயிலுக்கு போறதா இருந்தா கூட சிறு பண்ணிடுமா, அப்பதான் ஸ்பெஷலா ஏ கிளாஸ் கிடைக்குமா. ஏய் பாத்திப்பா, இப்பதான் மெட்ராஸ் வந்து இறங்குறோம், அதுக்குள்ள பல நாள் பழகுன மாதிரி நம்மள பார்த்து சிரிக்கிறாங்களே. அல்ல திருச்சியா? திருநெல்வேலியில இருந்து வர நம்மள போய் திருச்சியாங்கிறான். அப்ப மாதிரியா இவன் பரவாயில்ல, நம்ம ஊருக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்திருக்கான். அப்ப கோயம்புத்தூருங்களா? இவன் எங்கேயோ போறான், நம்ம ஊரு பேரை தெரிஞ்சுக்காம விட மாட்டானுங்க போல் இருக்க. நம்ம திருநெல்வேலியில இருந்து வரோன்றத பளிச்சுன்னு சொல்லிட வேண்டியதான். இல்ல மக்கா. இல்ல மக்கா, அப்ப திருநெல்வேலி நீ வா சார். உண்மையிலே பட்டம் பண்பான ஒரு தான். ஐயா இது என்ன சார், இன்னும் போக பாப்பியா? என்னது படம் பாட்டு, நீ வா சார். அப்புறம் விழுப்புரம் திருச்சி திருநெல்வேலிட்டா, நீ உள்ள வந்து குந்து சார். குந்தா? குந்துன சிட்டு. ஓ ஜோஸ்ப திருநெல்வேலிக்கு ராக்கி ஒரு டிக்கெட் போடு. நீங்க திருநெல்வேலி தான் நமக்கு. ஓ சரி. எங்க எடுத்து போறீங்க? டைம் ஆகல, முன்னாடியே வச்சாதான் கம்ஃபர்டா இருக்கும். பாத்து. சார் ஒரு 50 ரூபா கூட. எதுக்குங்க? உன்னை சரியான இடத்துக்கு கூட்டியாந்துக்கிறேன், லக்கேஜ் எல்லாம் வேற ஏற்றி வச்சுக்கிறேன், அதுக்குதான். டிக்கெட்டுக்கு ஒரு 150 ரூபா பணம் கொடுங்க. டிக்கெட்டுக்கு காசா? எதுக்குங்க? பின்ன ஓசியில கொண்டு போய் திருநெல்வேலியில விட முடியும்? ஆடா பாவீங்களா, இப்பதான் திருநெல்வேலியில இருந்து ட்ரெயின்ல இறங்கி வரேன், அதுக்குள்ள பஸ்ல திருப்பி அனுப்புறீங்களா? யோ சரியான சாவுகிறாக்கியா இருக்கே. லக்கேஜ் தூக்கி கீழே போடுங்க. பாத்து. மெதுவா போடுறா, முறுக்கெல்லாம் இருக்கு. என்ன பாக்குற? ஒழுங்கா ஊடு போய் சேரு. ஏற்றி வச்சதுக்கு 50 ரூபா கொடுத்தேன், இறக்கி வச்சு எனக்கு எவையா கொடுப்பான்? சார் திருநெல்வேலிக்காரங்க விட்டா அல்வா கொடுத்துவீங்கள. ஊருக்கே திரும்பி போயிடலாமா? திரும்பி ஊருக்கு போனா நம்ம அவளோட தான் போகணும். ஐயா பொம்பளைங்க அடி ஒண்ணு இடி மாதிரில விழுது. அம்மா என்னன்னே புலம்பிட்டே வர்றீங்க? ஒரு வேண்டுதல் தான், டெய்லி 1 மணி நேரம் வெளியில போய் புலம்பிட்டு வர்றதா என் குலதெய்வத்திட்ட வேண்டிட்டு இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே, யாருக்கிட்டே ஏடவடமா அடி வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியுது. நீ என்கிட்ட உதவாங்க போறடா. பார்ட்டி யாராவது வந்தாங்களா? இல்ல. ஆர்டர் ஏதாவது கிடைச்சதா? இல்ல. நீ ஒழுங்கா வேலை செய்யறியா? இல்ல. பரதேசி பண்ணாட. வாங்க. என்ன பாவாடை ரெடியா? ஓ நேத்தே ரெடி. 20 ரூபீஸ் கொடுங்க. இந்தாங்க. எங்க இது? எங்க ஊர்ல இது பேர் ஜாக்கெட். யோ எல்லா ஊர்லயும் இதுக்கு பேர் ஜாக்கெட் தான், எங்க அண்ணன் பேர் தான் பாவாடை. ഈ രാജാക്കുട്ടി ബഹളം ഉണ്ടാക്കുന്നു. വന്നുവോ? പാലൊഴിക്കണ്ടേ? കായലരികത്ത് വലയറിഞ്ഞപ്പോ ஆறு தவணையா? அல்ல பாவாடை. இருக்கும் இருக்கும், இப்ப வராம். பாவாடை தாவணியில் நான் சொன்னனே, இவர்தான் ரொம்ப நல்ல மனுஷன். கண்ணாளே 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 கருமீன் கண்ணாளே. தம்பி யாரு? உங்களுக்கு சொந்தமா? இல்ல, தூரத்து சொந்தம். தம்பி എന്ത് ജോലിയായിട്ട് വന്നു? തങ്ക വീട് വേണോ? തങ്ക വീട് ഇവിടെ ഏത്? ചെങ്കൽ വീടേ ഉള്ളൂ. ഇത് വലിയ ജോക്കാണ്. நீ எதுக்குடா சிரிச்ச? நீ எதுக்கு சிரிச்ச? வீடு வேணுமே, அதுக்காக சிரிச்சேன். நானும் அதுதான் சிரிச்சேன். தம்பிக்கு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உண்டு. ഞാൻ അയാൾക്ക് തങ്ക വീട് കൊടുക്കും. தம்பி இதை விட நல்லா சிரிக்கும். நீங்க மட்டும் வீட்டு வாடகை கேட்கலன்னா. ഇത് വലിയ വലിയ ജോക്കാണ്. എന്റെ ഗുരുവായൂരപ്പ, ഈ ചേട്ടന എന്റെ മോനെ ചീത്തയാക്കണം.
നിങ്ങളാ ആ രാജാക്കുട്ടിയെ ചീത്തയാക്കി വെച്ചിരിക്കണം. പാല് കുടിക്കുന്നില്ല. ராஜா, ஹலோ மிஸ்டர் ராஜா. நல்ல மோனல்லே, குடிக்கு. நீங்க ராஜான்னு கூப்பிட்டது உங்க பையனை தான் நினைச்சேன். എനിക്ക് എല്ലാം തന്ന ഗുരുവായൂരപ്പൻ കുഴഞ്ഞ ഭാഗ്യം മാത്രം തന്നിട്ട്. அப்பா hey நீங்க நினைக்கிற திருட இல்ல, மேல் வீட்டுல புதுசா குடி வந்திருக்கேன். நான் கம்பளா போட்டுக்கேன். மோதி இடிச்சு உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு நெருக்கத்துல, ஆனா எங்கன்னு தெரியலையே. மோளே, என்ன குழப்பம்? நான் மொட்டை மாடியில வரைஞ்சிட்டு இருந்தேனா, எங்க திருட திடீர்னு வந்து குதிச்சான். நான் பயந்து போயிட்டேன், கீழே ஓடி வந்துட்டேன். எல்லாரும் நல்லா போட்டு உதைச்சாங்க. எதுக்கு அவங்க செயின் சட்டையில மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு அவங்க இங்க பார்த்தேன், அதை எடுத்துட்டு போய் திருப்பி கொடுக்கலான்னு போனேன். அதுக்குள்ள என்ன திருடன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு கத்தி கலட்டா பண்ணிட்டாங்க. ஐயோ, கஷ்டம் போய் கேட்டோம். இது வலிய யோகானு இல்ல சார், இது வலிய சோகம். அடிபட்டுவ மோனே. ஐயோ, போன தாயா பழமா பைட்டோ மயிலு, உன் மனசுல இருக்கிற பொண்ணு எந்த கிளாஸ்? அநேகமா அவ 10ஆம் கிளாஸ் இல்லன்னா 12ஆம் கிளாஸா இருப்பா. உன்னை கட்டிங் லெவலுக்கு கூட்டு போலாம்னு பார்த்தா நீ இன்னும் காஜா லெவல்ல இருக்கியே. நான் கேட்டது படிப்புல எந்த கிளாஸ் இல்ல, அழகுல எந்த கிளாஸ்? ஏயா பியா? அது என்னது ஏயா பியா? பீனா அழகு பெண்கள், செல்லம்மாள், வள்ளியம்மாள், மீனாட்சி, பாரதியார் இதுல படிக்கிறவங்க. ஏன்னா அழகழகழகான பெண்கள், எஸ்ஐடி, எத்திராஜ், ஸ்டெல்லா மேரிஸ், குயின் மேரிஸ், அண்ணா ஆதர்ஸ் இதுல எல்லாம் படிக்கிறவங்க. அப்பனா அவ ஏ கிளாஸ் தான். கவலை விடு, ஊட்டி மலர் கண்காட்சி மாதிரி ஒட்டு மொத்தமா எல்லா பொண்ணுங்களும் ஒரே இடத்துல கூடுறாங்க. அங்க நாம புகுந்து கிளு 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 கிளுன்னு தேடுறோம். நமக்கு குழு 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 குழுன்னு இருக்கும். அது சரி, லேடிஸ் பஸ்ல ஏறினதுக்கே கிழி கிழின்னு கிழிச்சிட்டாங்க. லேடிஸ் காலேஜுக்குள்ள எப்படி போறோம் பாவாட? பாவாடையோட தான். நெக்ஸ்ட் மீனாட்சி காலேஜ். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், மாமூலா சொல்ற மாதிரி சொல்லிட்டேன்டி.
லேடிஸ் அண்ட் லேடிஸ். கேர்ள்ஸ் நீங்க. நாங்க ட்வின் சிஸ்டர்ஸ். நான் வாணி. நான் ராணி from Chetta College third year. From Uy College first year. வணக்கம். இப்போ உங்களுக்காக நாங்க சின்னதா ஒரு ஐட்டம் பண்ண போறோம். பொண்ணுங்க படிக்கிற காலேஜுக்குள்ளே 2 ஆம்பளை பசங்க பொம்பளை வேஷம் போட்டு நைஸா புகுந்து ஒரு பொண்ணை தேடி ஆம்பளை குரல்லையே பாடி எப்படி எல்லாம் கலாட்டா பண்ண போறாங்கன்றது நாங்க இப்ப செஞ்சு காட்ட போறோம். அப்பா ஏய், சாப்பிடும்போது என்னடா விளையாட்டு? விளையாடும் போது என்னடா சாப்பாடு? நீ வர வர சரியாவே சாப்பிடுறது இல்ல. அப்பா போய் சொல்லாதீங்க. இன்னைக்கு மட்டும் நான் 100 மீட்டர் நூடுல்ஸ் சாப்பிட்டிருக்கேன் தெரியுமா? குட் மார்னிங். குட் மார்னிங். நான் சொல்லலப்பா. செயின் பார்ட்டி. உள்ள வாப்பா. வாப்பா உட்காரு. தேங்க்யூ சார். பாக்குறதுக்கு ஈஸி சேர் மாதிரி இருக்கு, ஆனா உட்காரத்துக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இது அனீசி சேர். தம்பி, கண்ணம்மா செயின் விஷயம் எல்லாம் சொன்னா தப்பா நினைக்காதீங்க. அவளுக்கு கொஞ்சம் விளையாட்டு குணம் ஜாஸ்தி. போய் சொல்லாதீங்கப்பா. விளையாட்டு குணம் நிறையவே ஜாஸ்தி இல்லப்பா. டேய், ரெட்டவாளு. வீடெல்லாம் இப்படி வசதியா இருக்கா? வீடு வசதியெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா சாப்பாடு தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. நேற்றுக்கு தெரியாதனமா ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு ஒரே வயிற்று வலி. ஒரு நல்ல டாக்டர் இருந்தா சொல்லுங்களேன். நஞ்சுண்டராவ் MBBS ஒருத்தர் பக்கத்து தெருவில் இருக்கார். ரொம்ப கைராசியான டாக்டர். அப்படியே ஒரு நல்ல ஹோட்டல் இருந்தா சொல்லுங்களேன். ஹோட்டல் சரவண பவன். ஒரு முறை சுவைத்தால் எப்போதும் நினைவில் நிற்கும். ஏமாந்தா ஒன்னு என்னைய கூட வித்துருவா. அப்பா, how is it? என்னங்க இது அமாவாசை மாதிரி ஒரே இருட்டா இருக்கு? Elephant. இந்த தும்பிக்கை வாழெல்லாம் காணுமே. யானை ரொம்ப பெருசு இல்ல, சேப்குள்ள வராது. அதுக்கு தான் தும்பிக்கை அந்த பக்கம் இருக்கு. வாலு இவகிட்ட இருக்கு. இப்ப சுருட்டி வச்சிருக்கா, அப்பப்போ ஆட்டுவா. போங்கப்பா. இது எங்க மாட்டலாம்? Follow me. அனிஜி சேர். ஆமாமா, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. Right there. ரைட் சாய்ஸ். ஐயோ! எதுக்கு திரும்ப திரும்ப கத்துற? ஓ, ஆணி குத்திருச்சா? குடு, இந்த தடவை ஒழுங்கா மாட்டுற. நல்ல டாக்டர் கேட்ட, நல்ல ஹோட்டல் கேட்ட, நல்ல டெய்லர் எதிரில தான் இருக்காரு. ஓடி போய் தச்சுக்க. ஏய், கண்ணம்மா விழிக்கின்ற மாதிரி சப்தம் கேட்டோம். எവിടെ? கண்ணம்மா விழிக்கல, உள்ள குளிக்கிறா. அப்பா சப்தம். சத்தமா? அது டிவில இருந்து வந்திருக்கும். எந்த மொழி இது? பார்த்து குளிக்கண்டே. பார்த்துதான் குளிச்சேன். பாத்ரூம் தான் வழுக்கி விட்டுச்சு. ஐயோ, இருக்கு இருக்கு இருக்கு. பாத்துக்க. வேதனை எடுக்கணும். இங்கேயும் இவிடையும். ஏ மனுஷா, வழுக்கி விழுந்த மாதிரி பாத்ரூம் வச்சுட்டு நீங்கள் வந்து அவட பேப்பர் படிச்சு கிழிக்கணும். இல்லைங்க, அது டங்கல் விஷயத்தை பத்தி படிச்சிட்டு இருந்தேன். எந்த தங்கலு தொங்கலு? இவட தங்கலோ முக்கியம், டாக்டரோ முக்கியம். வரு, நம்மள டாக்டரை போய் நோക്കാം. கஷ்டம் இது. ஒன்னும் ஆயில மோளே. ஏமா, ரொம்ப வலிக்குதா? பொறுப்பில்லாத அച്ഛൻ, തായില്ലാத കുഴந்தை, ഞങ്ങളടുത്ത് കൊടുന്ന് എത്ര വർഷമായിട്ട് ചോദിച്ചു. കൊടുത്തോ? കേട്ടോ?
ഹേ മനുഷ്യ അപ്പോഴേ ഞങ്ങൾ കേട്ടപ്പോ തന്നിരുന്നുവെങ്കിൽ ഇപ്പോൾ നിങ്ങളെ അസിംഗமான ബാത്റൂമിലെ ഞങ്ങളെ മോള് വടിക്ക് വീഴുമോ? அப்துல் காதருக்கு அம்மாவாசைக்கு முடிஞ்சு போடுங்க. ஏ கிழவா எந்தா முணுமுணுக்குன்னு? ஒண்ணு இல்ல, என்ன மருந்து போடலாம்னு யோசனை பண்றேன். ഇതിലൊന്നും കുറച്ചില്ല. പപ്പി മോളെ നമ്മളെ വീട്ടിലേക്ക് കൂട്ടിട്ട് പോ. എടോ പഴയ പരമശിവം, ഇനി നിന്റെ മോളെ കാണണ്ടെങ്കിൽ എന്റെ വീട്ടിലേക്ക് വരണം. മനസ്സിലായോ? വൃത്തികെട്ട ജന്തു. മെല്ലെ മോളെ. ஐயோ கழட்டு முண்டம், உன்னை சவிட்டி களையும். എന്തോടോ പറഞ്ഞത്? நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க தினத்தமா ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னேன். സുന്ദരനായിട്ടോ? താങ്ക് യു ഓൾഡ് മാൻ. இந்த ஆட்டத்தை ஜெயிச்சு கூட வச்சு கூடாதா? கஷ்டம். இன்னைக்கு ஒன்னு ஒரு வழி பண்றேன். ஓ பிரியா, லேஸ் வச்சு தைச்ச பிளவுஸ் மாதிரி பிரைட்டா இருக்கீங்களே. போன வாரம் தைச்சு கொடுத்தனே, சைஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நீங்க தைச்சு கொடுத்தா பர்ஃபெக்ட் இல்லாமையா இருக்கும். ஓ தேங்க் யூ. இவன் என் ஃப்ரெண்ட் சுபாசினி, லா காலேஜ் ஸ்டூடண்ட். எது லவ் காலேஜா? இல்ல லவ் காலேஜ் இல்ல, லா காலேஜ். ஓ சூ, வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? உங்க கைவேலியை பத்தி மாமி நிறையவே சொல்லிருக்காங்க. லேட்டஸ்ட் டிசைன்ல ஒரு பிளவுஸ் தைக்கணும். அது நான் போட்டு போனா லா காலேஜ் என்ன பார்த்து விடணும். லா காலேஜ் மட்டும் இல்ல, ஆல் காலேஜஸ் உங்களை பார்த்து முடியா பண்ணிடுறேன். அப்படியே 1 ஃபீட் பேக்ல போங்க, லெஃப்ட் பாருங்க, ரைட் திரும்புங்க, அப்படியே டாப்ல நமக்கு என்னன்னு பாருங்க. 23 14 47 15 33 93 63 63 77 17 98 ஃபிக்ஸ். 2 நாள் கழிச்சு வந்து வாங்கிட்டு போங்க. வரேன். டேய் ஊசி அண்ணே, இதுல எனக்கு அண்டர் டெஸ்ட் மீதி துணியில பிளவுஸ் தையா. சரிண்ணே. டேய் ஊசி அண்ணே, சைஸ நோட் பண்ணிக்கோ. 36 24 34 28 17 16 19 15 26. 1.5 அடி ஜாக்கெட்டுக்கு இவ்வளவு நம்பரா? அதான் பாவாடை ஸ்பெஷல். அளவை சொன்னாலே அஸ்துவங்கிறியே, அப்ப அழக சொன்னா ஆளே வரைஞ்சு கொடுத்துருவியா? சோ ஈஸி. வரைகிறது என்ன, அச்சடிச்சே கையில கொடுத்துருவேன். அப்ப நான் சொல்ல சொல்ல நீ மெல்ல மெல்ல வரைஞ்சுக்கிட்டே இரு. ஓகே. அவ முகம் நிலா மாதிரி வட்டமா இருக்கும். வட்டம். மீன் மாதிரி கண்கள். மீனா? கெண்டையா கெழுத்தியா? கெண்டை தான் எனக்கு பிடிக்கும். மாம்பழம் மாதிரி கண்ணம். மாம்பழத்துல மல்கோவா பங்கனப்பள்ளியா? மல்கோவா தான் எல்லாருக்கும் பிடிக்கும். ஊசி மாதிரி கூர்மையான மூக்கு. ஊசி ஊசி. சிரிச்சான்னா சில்லறையை கொட்டின மாதிரி கலக்கலான்னு இருக்கும். கழுத்து அதோட நிறுத்து. மொத்தத்துல அவ சூப்பர்டா. சூப்பர் இல்லடா, சூப்பர் மார்க்கெட். இந்த மாதிரி பொண்ணு உலகத்திலே இவ ஒருத்தி தான்டா. ஏதோ இப்பயாவது ஒத்துக்கிட்டிய. எங்க அதையா
ஏண்டா டேய், நான் பார்த்த பொண்ண வரைய சொன்னா நீ பார்த்த பொருள் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்கியே, என்னது இது? என்னது அது? சொல்லு, என்னது இது? சொல்றா. மயில ஒரு ஐடியா. நீ பார்த்த பொண்ணு அப்படியே வரையணும்னா நீ தான் வரையணும். வணக்கம் பாவட. வணக்கம். தொழிலாம் எப்படி இருக்கு? ஓஹோன்னு இருக்குப்பா. என்ன விஷயம்? எல்லாம் வழக்கம் போலதான். ஏய், நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே நீட்டுறீங்க பாத்தியா? என்ன நன்கொடையா? ஆமா, அதான் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. சாமியாரியம் பார்த்து செய்யுங்க. சரி, ஒரு 50 ரூபாய் எழுதிக்க. நான் நீ போன வருஷம் நீர் பந்தலுக்கு 50 ரூபா கொடுத்தேன், இந்த வருஷம் மோர் பந்தல. காத்தாலே உங்க இம்சம் பெருசா போச்சுப்பா. எப்படியா நான் தொழில் பண்றது? ஊசி அண்ணே, காலையில நான் கொடுத்து வச்சிருந்தேன்ல, அதுல இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துக்கிறேன். சரிண்ணே. இந்தா. நிறுத்தல, நிறுத்து. என் கையில கூட நான் கொடுக்குறேன். என் மேல நம்பிக்கை இல்லையோ? எப்படி நம்பிக்கை வரும்? 10 ரூபாய்க்கு பட்டனும் ஊக்கு வாங்கிட்டு வர சொன்னா அதுலயே 12 ரூபாய்க்கு கமிஷன் அடிக்கிற நீ. இந்தாங்க, வாங்கிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டு வாங்க. தேங்க்ஸ்பா. மற்ற கடைகள்ல 1000 ரூபாய் குறையாம கேட்டு வாங்கிக்கங்க. ஏய், என்னடா போஸ்ட் கொடுக்குற? நூல் கண்டு மாதிரி இருக்கிற உனக்கு ஊசின்னு பேரு. போய் வேலையை பாடுறா. எங்க ஊர்ல எனக்கு கோணி ஊசின்னு பேரு. அப்ப நான் இதை விட தடியாவே இருப்பேன். ஆமா. நல்ல சந்தோஷமா இருக்கியோ? ஆமா. நீ எந்திரி. டேய் ஊசி, எதுக்கு ஒரு லிமிட் இருக்குடா? ஜாஸ்தியா போச்சு அறுத்து காக்காவுக்கு போட்டுருவேன். நிம்மதியா தொழில் பண்ண முடியல மயிலு. 63 திருவிழா சாமி பேர சொல்லிட்டு இவனுங்க தாக சாந்தி பண்றானுங்க. பாவாட, திருவிழா எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. நிச்சயம் அவன் திருவிழாக்கு வருவா. ஏன்னா நான் அவளை முதல் சந்திச்சது எங்க ஊர் திருவிழால தான். வா போலாம். எப்படிப்பா? இங்க பாரு, இவ்வளவு துணியை நான் வெட்டி தச்சு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஒரு கல்யாண பார்ட்டிக்கு டெலிவரி கொடு. மயிலு, என்ன? நீ ஊருக்கு வந்து 6 மாசம் ஆச்சு. இந்த 6 மாசத்துக்குள்ள நீ தேடி வந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்காதுன்னு என்னப்பா நிச்சயம்? டேய், என்னடா அந்த ப்ராப்ளம்? புறாபலமா? சரியான பாலுங்க. டேய், தள்ளுங்கடா. சரியான சிம்பன்சி கூட்டம். ஐயோ, அடிபட்டுட்டே. டேய், போங்கடா. பிடிக்க மாட்டீங்களா? நீங்க புதுசா வந்திருக்கோம். இத நீங்க வளர்க்குறீங்களா? இதுவும் உங்களை மாதிரி தான். புரியல? இதுவும் இன்னைக்கு தான் வந்திருக்கு. புறானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? புறா மட்டும் இல்ல, அமைதியா அழகா இருக்க எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை மாதிரி கலகலப்பா துருதுருன்னு இருக்கிற எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை மாதிரி.
எனக்கும் போடுங்கப்பா. அல்பம் சரியான தேங்காய் பொறுக்கியா இருக்கிய. அது ஒன்ன மாதிரி ஆளுங்க செய்யற வேலை. நம்ம ஸ்டைலே தனி. இந்த தேங்காவை வச்சு நம்ம ஹீரோஸ்ட எப்படி ஒர்க் அவுட் பண்றேன்னு பாரு. ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. தேங்காவுல சட்னி தான் வரும், லவ் எப்படி வரும்? பிள்ளையரப்பா, அவ என்ன நினைச்சிட்டு வேணாலோ இல்ல என்னைய நினைச்சிட்டு வேணாலோ எதுவா இருந்தாலும் அதை அப்படியே நிறைவேற்றிட்டு உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். அட்வான்ஸ் அதை வச்சுக்கோ. சுவாமி ஏன் இப்படி அலறீங்க? உங்க கால்ல தேங்காய் தானே விழுந்தது, அணுகுண்டா விழுந்தது. உங்க சத்தத்தை கேட்டு மில்லுல சங்குதான் பிடிக்கிறாங்க நினைச்சு வேலையை விட்டு போயிட போறாங்க. இவன் போயிட்டானா? ஏன்னா உங்க ஹீரோ ரேஞ்ச் ஐடியா ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணா. ஏதோ கொஞ்சம் ஆன்டி ஹீரோ போயிடுச்சுங்கண்ணா. படா ஆன்டி ஹீரோ அங்கிள் ஹீரோன்னு இங்க தட்டு. இது நல்லா நடந்துகிட்டு இருந்த வர தப்பானி ஆக்கிட்டே மயிலே. டேய், அவ அம்மனுக்கு விளக்கேத்த போறா. நான் போய் தீப்பெட்டி தட்டுமா? தீப்பெட்டியா? உன்னை துண்டு பிடி கேஸ் நினைச்சிருவாடா. டேய், ஒன்னே சொன்னாலும் ஓகே ஆகிற மாதிரி சொல்றேன். இந்த ஐடியாவுக்கு அப்புறம் குளிந்து விட்டு எரிய போகுது உங்க காதல் ஜோதி. அது எப்படி? அவ இப்போ அம்மன் சன்னிதியில விளக்குக்கு திரிய பத்த வைப்பா. அதே நேரத்துல நீ அவளுடைய தாவணிய பத்தவை. இதே மாதிரிதான் அவளும் அலறுவா. ஆனா அதை கண்டு நீ பதட்டப்படாம நேர போய் அணைச்சிரு. அணைக்கிறதுக்கா பத்த வைக்கிறது? நீ அணைக்க போறது நெருப்பு இல்ல, அவளை. அக்னியை சாட்சியா வச்சு எல்லாரும் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா நீ காதல் பண்ண போற. ஓகே? இன்னைக்கு தாங்க நான் சொன்ன ஐடியாவை அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கேன். இந்த ஐடியா பின்னாடி பெருசா ஒர்க் அவுட் ஆகும். கொஞ்சம் நிலவு, கொஞ்சம் நெருப்பு. ஏண்டா என்னடா திடீர்னு வெயில் அதிகமான மாதிரி தெரியல? எனக்கு ஒன்னும் அப்படி தெரியலையே. ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள். ஆமா, அவ இன்னும் கத்தவே இல்ல. லேட் பிக்கப் இருக்கும்டா. ஓ, அது சரி. எங்கேயோ புகை வர மாதிரி இருக்க. இது கூட உனக்கு தெரியாதா? நெருப்பு இருந்தா புகை இருக்குதாண்டா தெரியும். அதாவது இது மதியம் ஹை நல்ல மணி. எனக்கு ஞானே சுத்தி போடா. சுத்தியும் போடாண்டா, ஆணியும் போடாண்டா. முதல்ல எனக்கு ஊடு போடுங்க, அதே எனக்கு மதி. வா 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 வா. கண்டா அம்மா எனக்கு எந்தெல்லாம் வச்சிருக்கணும்னு கண்டா. இருக்கு இருக்கு இருக்கு. 1 2 3 4 5 வாவ், எத்தனை ஐட்டம். எல்லாம் நினைக்கா. டே பருப்பு, பப்படம், போலி, நேந்திரம்பழம் எல்லாம் அந்த கைக்கு கைக்கு. இதா சூடாயிட்டு சோறு கொண்டு வரணும். നിങ്ങൾ കഴിച്ചിട്ടോ? അയ്യോ, ഇതെന്റെ നായർ സ്പെഷ്യലാ. ഞാൻ റിസ്ക് എടുക്കില്ല. ഓ അത് ശരി, ഇത് വലിയ ജോക്ക്. തൊണ്ടൊക്കെ പിടിച്ചുവോ? വെള്ളം കൊടുക്കണേ. വെള്ളം കുടി മോളെ. മുന്നേ சாப்பாடு പിന്നെ കളിയാട്ടം, മനസ്സിലായോ? മോളെ, ഇത് തേങ്ങാപ്പാല. ദേഹത്തിന് നല്ല കുളിർച്ചയാ. அடுத்த ஓணத்துக்கு நான் வரமாட்டேன். എന്താ മോളെ? എന്താ മോളെ? എന്റെ പുരുഷനും വരും. ഇത് വലിയ ജോക്കാണ്. ഞാൻ വരട്ടെ. யோ, என்ன அது? வவ்வால் மாதிரி மேல தூங்கிட்டு.
ஒழுங்கா ஒரு வேலை செய்ய தெரியல. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. அப்புறமா ஸ்டூல் போடலாம். முதல்ல நீயும் நானும் தனியா சினிமாக்கு போலாம். வரியா? பீச்சுக்கு? இப்ப நீ வரேன்னு சொல்லல, ஃபேன் போட்டுருவேன். என்னாச்சியா? உறுத்துது. உறுத்துடா? ஐயோ, கண்ணு உறுத்துது. தூசு விழுந்துருச்சுப்பா. ஓஹோ, கண்ணு தூசி விழுந்துருச்சா? கண்ணு தூசி விழுந்தா பால் ஊத்தணும்னு எங்க பாட்டி சொல்வாங்க. எங்க பாட்டி சொல்லிருக்காங்க. ஆனா அது இந்த பால் இல்ல. இது வேண்டாம். பாலை ஊத்தியாத. ஏன் கத்துற? தூசி நான் எடுப்பா. காய்கறி எல்லாம் யானை விலை குதிரை விலை விக்குது. விலைய பார்த்தா வாங்குற மாதிரியா இருக்கு, பாக்குற மாதிரி தான் இருக்கு. எங்க இந்த பூசணிக்காய் இல்லீங்களா? யோ, பூசணிக்காய் இந்த சைஸ்ல இருக்கும். ஓ, நான் எலுமிச்சங்காய் நினைச்சேன். எலுமிச்சங்காய் இந்த சைஸ்ல இருக்கும். ஓ, உங்க ஊர்ல மாத்திட்டாங்களா? யோ, நீ எந்த ஊரியா? நமக்கு திருநெல்வேலி பக்கம். அங்கிருந்து 18 மைல் பிள்ளையார்பட்டி. இந்த மெயின் ரோட்லயே அரச மரம், அம்மன் கோயில், இந்த திருவிழா நடக்குமே அங்கதான். அங்க வந்து ஆறுமுகம் புள்ள மக மயில்சாமி வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா சின்ன பையன் கூட கூட்டு வந்து விட்டுருவான். அந்த பக்கம் வந்தா அவசியம் வாங்க. அந்த பக்கம் இல்ல, நாளையில இருந்து நான் இந்த பக்கம் கூட வர மாட்டேன். யோ, உனக்கு எந்த காயா வேணும்? ஊருகா இருக்கா? இந்த மத்தியானம் பொண்டாட்டி சாப்பாடு கொடுத்தது. இதுல இருக்கிறதுல என்ன காயா வேணும்? நாங்க என்ன காயா வாங்க வந்தோம்? இதே காய்கறி கடையில மொத்தமா வாங்க வந்தோம். ஏமா வாங்குறது 1/4 கிலோ. இந்த ஒடி ஒடிக்கிறிய? இல்ல, வெண்டைக்காய் முத்தல். வெண்டைக்காய் முத்தல், கத்திரிக்காய் சொத்தை இருக்கதான் செய்யும். என்னமோ நீங்க ஒருத்தர் தான் இந்த ஊர்ல காய்கறி வாங்குற மாதிரி பேசுறீங்க. காய்கறிக்கார், நான் லாங் டைமா பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணுகிட்ட ஓவரா பேசுறீங்க. என்னது இவ்வளவு கத்துற? ரியாக்ஷன் இல்லாம இருக்கார். காதல் அடப்பு இருக்குமோ? ஒண்ணு இல்ல, இது வந்து அந்த பொண்ணு காசு கொடுத்தா வாங்குது. அப்ப பார்த்து வாங்கும். ஓசியில வாங்கினா என்ன வேணாலும் சொல்லலாம். அப்போ இவங்களை சொல்லக்கூடாது. ஏன்னா இவருக்கு இது இவங்க என் கஸ்டமர். இவங்க உடைச்சு வாங்க. இந்த ஓட்ட வண்டி பத்தாது, ஒத்தாள் சாவடியே கொண்டு வரணும். அப்பதான் இவங்க வசதிக்கு உடைச்சு பார்த்து வாங்க முடியும். என்னையா உடைச்சு பார்த்துன்ற? வெண்டைக்காய் உடைச்சு பார்த்து வாங்காம கடிச்சு பார்த்து வாங்குவாங்க. சரியான புடலங்க இருக்கியா? யோ, இன்னும் அவங்கள பத்தி பேசினா பச்சை மிளகா கச்சா மாதிரி உனக்கு எரிச்சல் வருது. அவங்க என்ன உனக்கு பொண்டாட்டியா? ஆமா, அவங்க இவனுக்கு பொண்டாட்டி தான். பொண்டாட்டியா நாளைக்கு வரப்போறவங்க மாதிரி தான் இவர் நினைத்து விட்டார் என்று வந்துட்டானுங்க. வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய். ஏங்க, அவன் ஏதோ விளையாட்டா சொல்லிட்டான். ஆனா நான் சீரியஸாவே சொல்றேங்க. எனக்கு கல்யாணம் நடந்தா அது உங்க கூட தாங்க. இது ஏதோ வார்த்தைக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. என் வாழ்க்கையை நீங்க தாங்க. இதை வெட்டுறதுக்கு பெரிய கத்தி வேணுமே. பேரோ கத்தி ஆட்டா. മോളെ, എത്ര പ്രാവശ്യം ഞങ്ങളെ ഏമാറ്റി. അതുകൊണ്ട് ഒരു ചെറിയ ഗലാട്ട. இது கூட டூப், எனக்கு தெரியும்.
Cheers. வா மயிலே வா. கூட யாரு? உன்ன மாதிரியே சட்டை பேண்ட் போட்டு ஓ ஹேர் ஸ்டைல்ல ஓ ஃப்ரெண்டா? ஹலோ, வெரி கிளாஸ் டு மீட் யூ சார், வெரி கிளாஸ் டு மீட் யூ. மயிலே, குடிச்சாலும் இவன் ஸ்டெடியா நிக்கிறானே, ஸ்டெடியா இருக்கானே நீ பாக்குற. இன்னைக்கு நான் குடிக்கலைன்னா தான் ஸ்டெடியா இருக்க மாட்டேன். பிகாஸ் பிளாக் டே, கருப்பு தினம். அதாவது இன்னைக்கு என் காதல் முறிந்த தினம். அவளை மறக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி குடிக்கிறது தான். இது சாரி, இன்னொரு வழி இருக்கு. இன்னொரு போய் குடிக்கிறது. கொஞ்சமா குடிச்சா கொஞ்சம் கொஞ்சமா மறக்கலாம், ரொம்ப குடிச்சா உடனே மறக்கலாம். அவளை மறக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இப்ப இதுதான். மயிலே மயிலே, ஒரேடி அடிச்சிட்டிய, எனக்கே பத்தல. எனக்கும் பத்தல. கடையை கட்டு. அப்ப நீ நடைய கட்டு. சார், சாரி சார், நீங்க கடைய பாத்துக்கங்க. தேங்க்யூ. வர்றோம். நான் வந்து ஒரு வருஷம் முடிய போகுது. அவ என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறா, என் மனசையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. நீ உடுமை இல்ல, அவ இன்னைக்கு புரிஞ்சுக்கலன்னா நாளைக்கு புரிஞ்சுக்க போறான். நாளைக்கா? நாளைக்கு எங்க அப்பா வரான், தந்தி கொடுத்துருக்கான். தந்தி அப்படின்னா சிந்திக்க வேண்டியதுதான். மயில, எனக்கு வேட்டி அவுற மாதிரியே இருக்கு, கொஞ்சம் இதை புடி. குடிச்சுக்கிறேன். வேட்டி கட்டுறது இவ்வளவு சிரமம் தெரிஞ்சிருந்தா பேண்ட் போட்டு வந்துருப்பேன். நீ கொஞ்சம் இதை புடி. ஓகே, நானும் என் வேட்டியை கரெக்ட் பண்ணிக்கிறேன். நான் வேட்டியில ஜிப்பெல்லாம் வச்சிருக்கிறானுங்க. சார், குர்கா. எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ்? இது யாரு? அது ஊர்க்கா. அப்படின்னா நான் தொட்டுக்கிறேன். தொடாத, முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். மன்னிக்கணும், ஒரு சின்ன டவுட். நாங்க கொஞ்சமா சரக்கு அடிச்சாலே ஆடுறோம், ஆனா இந்த பாட்டில்ல நிறைய சரக்கு இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் ஸ்டெடியா இருக்குதே எப்படி? நோ 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 நோ, அத இங்க வச்சாலும் ஸ்டெடியா இருக்குது, அத இங்க வச்சாலும் ஸ்டெடியா தான் இருக்கு. அத இங்க வச்சாலும் ஸ்டெடியா இருக்குது. எப்படி சார்? எப்படி ஸ்டெடியா இருக்குதுன்னு வண்டியில ஏற காட்டுறேன். நீ ஏற. இதை கொடுங்க. உள்ளவா தரேன், இன்னும் ரெண்டு சேர்த்து. நாம ஜெயிலுக்குள்ள இருக்கண்டா. ஜெயிலா? காவல் தெய்வமே, எங்களை காப்பாத்துங்க சார். எங்களை எதுக்கா காவல்ல வச்சிருக்கீங்க? ஆமா, இவர் பெரிய கொடிகாத்த குமர, ஒரு வாஞ்சினாத காவல்ல வைக்கிறதுக்கு. ஏண்டா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா தண்ணி அடிச்சு கலாட்டா பண்ணிருப்பீங்க. திருத்திக் கொள்ளுங்கள் யுவரானர், தைரியம் இருந்ததுனால நாங்க தண்ணி அடிக்கல, தண்ணி அடிச்சதுனாலதான் எங்களுக்கு தைரியமே வந்துச்சு. தைரியம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி அடிச்சோம். நானும் தண்ணி அடிச்சதுனாலதான் தைரியமே வந்துச்சு. தைரியம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி அடிச்சோம். தண்ணி அடிச்சதுனால தைரியம் வந்துச்சு. தைரியம் வந்ததுனால நம்ம தண்ணி அடிச்சோம். முடிஞ்சுங்க. முதல்ல நீங்க போடுங்க. போனா போது, உங்களை இப்பவே வெளியே அனுப்பிடலான்னு பார்த்தேன். நக்கல் ஜாஸ்தி. உள்ள வரங்க. இனிமேலாவது தண்ணி அடிச்சுட்டு கரெக்டா பண்ண வேணும்னு உங்க பையன் கிட்ட சொல்லுங்க. 201 திறந்து விடியா. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். உள்ள போ. சும்மா தானே உள்ள போடா. அப்ப என்ன எப்ப விட போறீங்க? ரொம்ப நன்றிங்க, நான் போயிட்டு வரேன். மயிலு, என்ன மட்டும் தண்ணியா விட்டு போறியா? இது தனியா விட்டு போறியா? அப்பா பாவாடை உள்ளப்பா. பாவாடைன்னா உள்ளதாண்டா இருக்கும். ஏண்டா, ஒரு நல்ல பேர் வச்சுக்க தெரியாதெல்லாம் உனக்கு ஃப்ரெண்டா? பேர பாரு, பாவாடை ஜட்டின்னுகிட்டு. சார், அவனை நல்லா முட்டிக்கு முட்டி தட்டுங்க. அப்பா உள்ளே. அப்பா பாவப்பா. போடா. அப்பா வாடாங்க. அப்பா அப்பா பாவப்பா. அப்பா அவனை விட்டுட்டு சொல்லு. போடா. ஏண்டா, பொண்ணை தேடுறான் அதை தேடுறான்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டு வந்து மானத்தை வாங்கிட்ட. இப்ப ஊருக்கு புறப்புறோம். மரியாதையை வண்டியில ஏறு. ஊருக்கா?
அப்பா நான் சொல்றது கேளுங்க, நீங்க கொடுத்த 365 நாள்ல இன்னும் 1.5 நாள் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள நான் அவள்கிட்ட எப்படியா போய் நாலாவது கணக்காகுது. என் ஃப்ரெண்டோட பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருப்பா. எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். நீ ஊருக்கு வர, உனக்கும் அவளுக்கும் கல்யாணம். ஏறு வண்டியில ஏறுறா. ஒழுங்கா நடந்து. என்ன பாட்டி இதெல்லாம்? இல்லே என் ராசா, ஏன்பா இப்படி இழைச்சு போயிட்ட? ஒரு வருஷம் உன்னை பார்க்காம இந்த பாட்டி துரும்பா இழைச்சு நீ போயிட்ட. துரும்பா இழைச்சா என்ன தூண் மாதிரி பெருத்தானே? தெரியுமா கல்யாணத்துக்கு என்ன ஸ்வீட் போடலாம்? மைசூர் பாகா பால்சாவா? என்ன ராசா போடலாம்? ஒரு பெரிய கல்லா தூக்கி என் தலையில போடு. இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம். நான் சொல்ல கேட்காம அப்பா என்ன அங்கேயிருந்து இழுத்துட்டு வந்தாரு. பாட்டி நான் அவன் மேல உயிரே வச்சிருக்கேன். அவன் இல்லாம என்னால வாழ முடியாது. ஏன் இந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் வேணான்றல? இந்தடா காயெல்லாம் மிதிக்காதடா, நான் சொல்றதை கேளுப்பா. இத பாரு, யாராருக்கு என்னென்ன விதிச்சிருக்குமோ அது அன்னைக்கே எழுதி வச்சிருப்பான்டா. அந்த பொண்ணை விட இந்த பொண்ணு தங்கமான பொண்ணு. எனக்கு தங்கமும் வேணாம், பித்தளையும் வேணாம். எனக்கு அவ்வளவு வேணும். பாட்டி இந்த மிக்சர் நல்லா இருக்கா? இது நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லாட்டி என்ன? என் வாழ்க்கையா பார்த்து புலம்பிட்டு இருக்கேன். ஒரு மிக்சர் கொடுக்குற மரியாதை கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, உனக்காகத்தானே இவ்வளவு வேலையும் தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏய் மயிலு, இத பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு பால் கொழுக்கட்டை கூட போட சொல்லிருக்கேன்டா. இப்போ வாயில போடுவேன். முதல்ல நீ போ பாட்டி. நான் கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். மயிலே, மணவர பந்தல் அலங்காரம் எல்லாம் நம்மளோட செட்டப் தான். எப்படி நம்ம ஐடியா? இதுகெல்லாம் சும்மா. அப்படி போடு மயிலு. சொல்றத கொஞ்சம் கேளுடா. பாட்டி விடு பாட்டி, சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. விடுடா. ஏன் கிழவி, எதுக்கு அவனோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்க? நீ போய் கல்யாண ஜோடியை பாரு. இப்ப நான் இங்க இருந்தா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. டேய் டேய் டேய், இரு எல்லாத்தையும் உடைச்சிடுறேன். டேய், போய் மயில போடுறா. அங்க போய் போடுறா. போடா டேய். ஐயா நீ போடா. போடா, மயில பறக்கதாண்டா செய்யும். நீ பிடிக்கிறதுக்கு அவன் வெளிநாட்டுக்கே போக வேண்டாம். டேய் புடுறா. ஐயா, என்னடா? மேல போயிட்டாங்க. அவன் மேல தாண்டா போவான். நீ போடா. அப்படி போட அமுக்க. டேய் புடுறா. அமுக்குங்கடா. டேய் கலச போடா புடுறா. என்னடா டேய், என்னடா சடு கூட ஆடுறீங்களா? புடிங்கடா புடிங்கடா. அட புடுறா. ஏன்கிட்ட முரண்டு பிடிக்கிற? ஏய், கல்யாணத்துக்கு முன்னாடி இவனை வெளியில விட்டீங்க, ஒரு பயலுக்கும் தலை இருக்காது.